தேசிய தலைவர் தப்பித்தார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பல செய்திகள் பல நேரங்களில் பேசப்பட்டிருக்கின்றன. அதுவும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. 2009 2010 வரை இது சார்ந்த கருத்துகளில் ஒரு பெரிய வலுவான எந்தவிதமான ஒரு பதிவுகளும் ஏற்படவில்லை. ஆனால் 2010ற்கு பின்பு அவர் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. பல ஊடகங்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றன. பல செய்தி நிறுவனங்கள் இது சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா, அல்லது அவர் களத்தில் நின்று வீரமரணம் அடைந்து விட்டாரா போன்ற பல கதைகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் சரத் பொன்சேகா இன்று எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து பல அதிரடிகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். இன்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். அதன் பின்பு இது சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்திய ஒரு தேடலை எடுப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரத் பொன்சேகா என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், ஒரு குறிப்பிட்ட இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போரை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ராஜபக்சே ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரை அந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்தார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த போர் எதற்காக நிறுத்தப்பட்டது என்றால், தேசிய தலைவரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளுக்காக இந்த போர் நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு கருத்தை சரத் பொன்சேகா அவர்கள் பதிவிடுகின்றார். ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு தேசிய தலைவர் களத்தில் நின்று போராடினார். அதன் பின்பு களத்தில் நின்று போராடி இராணுவ வீரர்களை தாக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்தார். அதில் சுமார் 50ற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது என்று சரத் பொன்சேகா இங்கு பதிவிட்டிருக்கின்றார். இதற்கு முன்பு வரை பலர் எடுத்து வைத்த கருத்து, தேசிய தலைவர் அவர் அந்த போராட்ட களத்திலிருந்து அல்லது இறுதி போரிலிருந்து அவரை அப்புறப்படுத்துவதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை, அதற்கு அவர் இசைவு தெரிவிக்கவில்லை என்கின்ற கருத்துகள் பரவலாகவே பலராலும் பேசப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரால் இந்த விடயங்கள் அழுத்தமாகவே எடுத்து வைக்கப்பட்டது. இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு பாதிரியார் குறிப்பிட்டிருந்தார், தேசிய தலைவர் தன்னுடைய மனைவியே தன்னுடைய கைத்துப்பாக்கியால் சுட்டு கொண்டார் என்கின்ற ஒரு பதிவையெல்லாம் பதிவிட்டிருந்தார். ஆனால் வேறு சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள், தேசிய தலைவருடைய மனைவி அவர்கள் கூட வீரமரணம் தான் அடைந்தார், அவர் களத்திலே வீரமரணம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்திகள் பதிவிடப்பட்டது. அப்படி என்றால் இந்த பாதிரியார் சொல்வது உண்மையா, மற்றவர்கள் சொல்வது உண்மையா என்கின்ற ஒரு கேள்வி மனதிற்குள் எழும்பின. அதற்கான விடை இன்று வரை கிடைக்கவில்லை. ஆனால் தேசிய தலைவரை தப்பித்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களம் எடுக்கப்பட்டது என்று இயக்கத்தில் இருந்த பெரும்பாலானவர்கள் இந்த கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். குறிப்பாக பல ஊடகங்களில் அவர்களால் சொல்லப்பட்ட கருத்துகள் இன்று வரை இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இயக்கம் தொடர்ந்து செயல்பட வேண்டுமென்றால் தேசிய தலைவரை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு களம் தேவையான ஒன்று என்று அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் நினைத்திருந்தார்கள் என்கின்ற விடயம் இங்கு பதிவாகிறது. இப்பொழுது ஏறக்குறைய சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்ற அந்த விடயமும் அதனை மையப்படுத்தியதாகத்தான் நம்மால் உணர முடிகின்றது. அதனை முன்னிலைப்படுத்தி தான் அவர் இந்த கருத்துக்களை வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. அப்படி என்றால் தேசிய தலைவரை அந்த போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்பது ஊர்ஜிதம் ஆகிறது. இன்னும் வேறு சிலர்
அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, எங்களுடைய தலைவர் இருக்கிறார், அவரோடு மற்றும் பல தளபதிகள் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் கடைசி வரை அந்த தளபதிகளுடைய உடல்களை காட்டவில்லை. தேசிய தலைவருடைய உடல் என்று காட்டிய உடல் கூட அவருடைய உடல் இல்லை என்கின்ற விமர்சனங்கள் இருக்கிறது. அவருடைய இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார், அவருடைய ஆலோசனையின் கீழ்தான் பலர் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை ஒரு சிலர் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை மையப்படுத்திய தகவல்களுக்கு வலு கொடுத்து கொண்டு அதற்கான கருத்துகளில் மிக தெளிவான ஒரு பதிவுகளை அவர்கள் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இதற்கு ஒருபடி மேலே போய் இதுதான் உண்மை என்பதை வலுவாக அழுத்தமாக சொல்லக்கூடிய களங்களையும் நாம் பல வலையொலிகளை பார்க்கின்ற பொழுது அதில் பதிவிட்டிருக்கக்கூடிய காணொலிகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி என்றால் சரத்து பொன்சேகா சொல்லக்கூடிய அந்த விடயத்தின் அடிப்படையில் தேசிய தலைவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எடுக்கப்பட்டதின் அடிப்படையில் இன்னும் ஒரு சிலர் சொல்கிறார்களே அவர் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை, அது நிஜமான ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் இப்பொழுது முன் வந்து நிற்கின்றன. எதற்காக வேறு சிலர் அவர் இல்லை என்பதை அழுத்தமாக சொல்வதற்கு விளைகிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் நிதி சார்ந்த பல விடயங்கள் இருப்பதாக ஒரு விமர்சனம் இருக்கின்றது. எனவே அதை குறித்து ஆராய வேண்டிய ஒரு சூழலும் இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டுமே அவர் இல்லை என்பதை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நிதி சார்ந்த பல விமர்சனங்கள் அவர்கள் மீது எழும்பக்கூடிய களங்களையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு பல மர்மங்கள் நீடித்து கொண்டு இருக்கின்றன. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள், ரஷ்யாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சித்திரவதை செய்யப்பட்டு மரணத்தை தழுவினார் என்று. இன்னும் வேறு சிலர் குறிப்பிடுகின்றார்கள், அவர் வேறொரு கும்கி பாபா என்கின்ற ஒரு சாமியாராக இந்தியாவிலே வாழ்ந்து மறைந்தார் என்கின்ற செய்திகளை குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மர்மமாகவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வாழ்வியலும் வாழ்க்கையும் பதிவானது போல தேசிய தலைவரை மையப்படுத்திய விடயங்களும் ஒரு மர்மமாகவே பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர் இருந்தால் எங்களுக்கு தலைவன், இல்லாவிடில் இறைவன் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதுபோல பெரும்பாலான மக்கள் அவர் இருக்கிறார் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. சரத்து பொன்சேகா இன்னும் என்னென்ன விடயங்களை சொல்ல விளைகிறார், அதில் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் என்ன போன்றவற்றையெல்லாம் நாம் அடுத்தடுத்து அவர் பேசக்கூடிய விடயங்களை வைத்துதான் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.